மாதாஜி. குட் மார்னிங் பட்டு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம என்ன வாங்குறோமோ அதான் ஸ்பெஷல். இப்போ எங்கே போகிறோம்? மீன் வாங்க போகலாமா? தேவையா? என்ன ஷாக்கு? தேவையா? இதெல்லாம் அப்போ வந்து சட்டை தான். அதெல்லாம் வந்து சட்டை தான். இது ரொம்ப நாளாக ட்ரெஸ் இருக்குல்ல, அதான் போய் பெருசாக எடுத்துட்டு வந்தேன். இந்த ஜீன் பேண்ட்டு, இந்த ஷர்ட்டு எல்லாம் போவாமா? மறந்துடுறேன். ஒருத்திக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நான் வாங்கினேன், நான் ஷாப்பிங் பண்ண பில்லை பார்த்து. அவளுக்கே வருதுன்னா யாவா எதையோ கீழே போட்டாங்க. நீ வச்சிருக்க பேப்பர்ஸ் பத்திரிக்கை எடுக்கும்போது பத்திரிக்கை அடியில் ஓடிடுச்சா? பத்திரிக்கை எடுக்கல, ஏதோ பில்லு வச்சிருந்தது. ஷாப்பிங் போகலாமா? பண்ணிட்டியாமா? நான் யோசிக்கிறேன். பாரம் மீன் வாங்கவா? லாப்ஸ்டர் ஏராவா? எனக்கு வேணாம், டிஜேக்கு வாங்க. வாங்கிட்டீங்களா? ஷாப்பிங் ஓவர். ஓவர் ஓவர் ஓவர். திருப்பதி படிக்கிற மாதிரி இருப்பா இந்த கடை. போய் வெட்டணுமா? கூட்டமெல்லாம் போயிடலாம். கூட்டம் இல்லைன்னா வெட்டிக்கலாம். போய் பார்த்துட்டு வா. சண்டே அதுமா கூட்டம் இருக்காதான். இந்த டைம் சொல்றேன். இது கனவுல பாரு 150 ரூபாண்ணா. இது 80 ரூபா வராண்ணா. இது 80 ரூபாண்ணா. 70 ரூபா கொடு. இது 150 120 ரூபா கொடு. டபுள் பட்டை வேணுமா? டபுள் பட்டை இதான். 2 வாங்கிக்கலாமா? இது ஓகே. நல்லா இருக்கு. ஓகேவா? ஆமா. என்ன ஷாப்பிங் கூப்பிட்டு வந்து என்ன ஷாப்பிங் பண்ணிட்டு? அப்புறம் இங்க லேட் ஆயிடுச்சு சமைக்க. நான் கோவில் போகணும்ல, நம்மள போயிட்டு என்னது? எல்லாம் ஜாடி அவங்களுக்கு வித்துணும்னு வேண்டிட்டு வரேன். என்ன ஷாப்பிங் கூப்பிட்டு வந்தா என்ன ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் வாங்கிட்டியா? என்ன பண்ற? எல்லாம் க்ளீன் பண்ணுறேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லியும் மீன் குழம்பும். மீன் க்ளீன் பண்ணிட்டு ஸ்டே ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்ச நேரம் செய்யறதுக்குள்ள எனக்கு பசி தாங்க முடியல. நானே எனக்கு செஞ்சுக்கிறேன். எழுத்துலாம் இல்லை, ஆம்லெட். எனக்கு தெரியாது. பசி ஹே. எல்லாம் ஒன்றா நடக்கும்போது தான் பால்கார வேறு கம்மியாக பால் கொடுத்துட்டு பால் இல்லை, காஃபி குடிக்கல, தலைவலிக்குது. கம்மி டீ பண்ணு. அவ்வளோதான், டீயே இனிமேல் பண்ணோம். ஆஃபே பண்ணிடுறேன். இந்த சூப்பே ரெடி ஆகிடும். ஓகே, நீ சாப்பிட்டு நான் இதை க்ளீன் பண்ணிடுறேன். ஓகே. க்ளீன் பண்ண சொன்னால் கூட்டமாக இருந்தது. ரொம்ப நேரம் ஆகும் பொழுது நானே எனக்கு க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டேன். ஓகே. யூ क्या करते हो? ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறேன். பசிக்குது. நான் இப்போ தான் முட்டை போட்டு சாப்பிட்டேன். புதுசாக வாங்கினதை யூஸ் பண்ணுறியாமா? காட்டு, என்ன வச்சுருக்காங்க கீழே? மணி மணி நல்லா இருக்கா? வருது பாரு எப்படி. இதுக்கு முன்னாடி நீங்கள் எதை வச்சு கட் பண்ணுவீங்க? சீசரை இப்படி பிடிச்சி இப்படி வச்சுக்கிட்டு கரன்னு தேய்ச்சிடுவேன். எனக்கு அப்புறமா தேங்க்ஸ் சொல்லுவா. இப்பயே வாங்கிக்க. தேங்க்ஸுக்கு தான். எவ்வளோ பெரிய தேங்க்ஸ் வேணும்? என்ன மீன்? தேங்காய் பாறை. இதுக்கு ஏன் தேங்காய் பாறைன்னு பேர் வந்தது? தேங்காய் பாறைன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, உள்ளே வந்து தேங்காய் மாதிரி இருக்கும் சதை. அதனால இவர் தேங்காய் பாறை. ஓஹோ, இது கரெக்டாக பேருன்னு தெரில. தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. எனக்கு கொஞ்சம் இதுவாகிடும், கற்றுக்கின மாதிரி ஆகிடும். கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? கற்றுக்கிட்டு ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த மீன் பேர் என்ன சொன்னாரு? கொடுவாவா? கொடுவா இல்லை, கட்டலாம். கட்டலாம். இது கட்டலாம். இது ஃபுல்லாக வரைக்கும் போகிறீங்களா? சௌபியோட ஆசை. கட்டிலாவை ஃபுல்லாக வச்சு சாப்பிட போகிறாங்க. அது என்ன, அது காரப்பொடியா? அது காரப்பொடி குழம்பு. அது காட்டு. இது வறுவல். இவர் தான் காரப்பொடி.
பனிக்காலமாக இருக்குல்ல, இந்த மீன் குழம்பு சாப்பிட்டா நமக்கு சளியெல்லாம் இருக்காது. அதுக்காக இது வாங்கினேன். சரி சாப்பிடுங்க, ஜாலியாக இருக்கும். எப்படி செதுக்கு வருதுன்னு பார்த்துக்கோ. செதிலாக செதுக்க போகிறேன்டா. செதுக்கிட்டேன் பார்த்தியா? ஈஸியாக இருக்காது. மீன் கடை பக்கத்தில் வச்சு நோக்கான்னு பார்த்தியா கடை? அவர் தான் ஹைலைட். ஆமாம், அந்த 50 ரூபா கொடுத்து க்ளீன் பண்ணிக்க முடியாதுன்னு என்கிட்ட 50 ரூபா கொடுத்து இதை வாங்கிட்டு போய் வீட்டில் க்ளீன் பண்ணிக்கும். எவ்வளோ? 70, 50 கொடு. 70 ரூபா ரேட்டு, 50 ரூபா கொடுப்போம். நீங்களே குறைச்சிட்டீங்க, அப்போ நான் என்ன பண்ணுறது? 50 ரூபாய் கொடு. மம்மி சண்டே சமையல் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு மீன் குழம்பு வைக்கிறேன். நீ உரிக்கிறதுக்கே 12 மணி ஆயிடுச்சா? இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பொழுது. நீ இருமேன் விரதம், நாங்கள் ஏன் இருக்கணும்? பதில் இல்லையா? காலையில் மீன் குழம்பு வச்சு உங்களுக்கு இட்லியை சுட்டு கொடுத்துட்டு கோயிலுக்கு ஓடிடலான்னு பார்த்தேன். நடக்கலை. நடக்காது ஜீவா. அதனால் கொஞ்சம் கோபமாக இருக்கேன். யார் மேலே? உண்மையில தான். நான் என்ன பண்ணேன்? எம்எல்ஏ கோபமாக இருக்கு. கோவில் போக முடியலன்னு போட்டா திஸ் மீன் எனக்கு சேவிங்லாம் பண்ணிட்டு வரியா? ஆமாம். அதான் லேட்டா? ஆமாம். பத்தியா? அழகா இறங்குதுல. பாவம், கடல்லையோ ஆற்றுலையோ நீந்திட்டு இருந்ததை பிடிச்சி சட்டியில் நீந்த விட்டியும். இந்த மாதிரி நம்ம சாப்பிடாத விட்டோம்னா கடலில் தண்ணி இருக்காது, இவங்க தான் இருப்பாங்க. அதாவது உலகத்துக்கே நீ தான் நல்லது பண்ணுற, இல்லைன்னா அழிஞ்சிடும். எல்லாரும் சாப்பிட்றதால சொல்கிறேன். நான்வெஜ் பிரியர்கள் இருக்கிறதால கடலில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இல்லைன்னா இவங்க தான் மிதப்பாங்க தண்ணியில். என்ன மனுஷன்யா. அதே மாதிரி தான் நான்வெஜ்ஜும், இல்லைன்னா அவங்கெல்லாம் பெருத்து அவங்களுக்கெல்லாம் புல் கிடைக்காம. நானாவது ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன், இங்கே ஒருத்தன்னா பாலாவது குத்தியே இல்லையா? இல்லை, இப்போ தான் வந்தது பாரு. என்ன சௌபர்ணியா, மாப்பிள்ளையிலேருந்து எல்லாம் கொடுத்தாங்களா இல்லையா? ஒன்றுமே இல்லைடா. சரி, எனக்கு தோசை சுட்டு நான் மிளகா பொடி வச்சு சாப்பிட்றேன். வெயிட் பண்ணேன், எல்லாம் ரெடி ஆயிடும் 5 மினிட்ஸில். ஆயிடுச்சு, அவ்வளோதான் மீன் குழம்பு. அதான் சோறு சுட சுட தயாராக இருக்குது. யாராவது தொக்கு ரெடி ஆயிடுச்சு, போட்டு நல்லா சாப்பிடுவோம். என்ன ரங்கா, எல்லாம் நியாயமா? அது கோயில் அனுப்பலன்ற பழி வாங்குது. ஓகே ஹே. ஓ, எறா தொக்கு பிக் எறா. 350 ரூபா கிலோ இந்த எறா. இது பேர் என்ன சொன்னாங்க? என்னன்னு சொன்னாங்க இந்த எறா பேர்? இது இல்லை, அது லாப்ஸ்டர். நம்ம வாங்கலை லாப்ஸ்டர். அது ஒன்று ரொம்ப பெருசாக இருந்தது, அது வேறு சாப்பிட்டதில்ல, பயமாக இருந்தது, அதனால் அது வாங்கலை. இது வந்து பெரிய எறா. எறாலே கொஞ்சம் 200, 250, 250, 300, 350. 250, 300, 350. நான் 350 வாங்கலான்னு 350 வாங்கினேன். 1 கிலோ. 1 கிலோ. இது மொத்தமே 1 கிலோ. உரிச்சா 1/2 கிலோ தோல் போயிடுது, 1/2 கிலோ தான் தேருது. அதுக்குன்னு உரிச்சா கொடுப்பாங்க. உரிச்சு எடை போட்டு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். மீன் குழம்பு ரெடி. முடிஞ்சுதா இல்லையாம்மா சண்டே சமையல்? முடிஞ்சு மீன் லாஸ்ட்டாக வருது. முழு மீனாக இருக்குது. எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதான் அப்பயே ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் இப்படி வறுத்தாதான் பிடிக்குது, ஸ்லைஸாக வறுத்தா பிடிக்க மாட்டேங்குது. அப்போ அப்படி வரக்காது. நான் இப்படி தான் வறுத்தேன். பெரிய தோசை தான் இது. நம்ம மீனையை சுருக்கி வச்சிருக்கோம்ல, எவ்வளோ பெரிய மீன். அக்கா ஆசைப்பட்ட மீன். லட்டூஸ் கிச்சனில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சண்டே நான்வெஜ் தான் ஸ்பெஷல். என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பாறை மீன் வறுவல், காரப்பொடி மீன் குழம்பு, எறா தொக்கு, சுட சுட சாதம் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம்.